அடுத்தாக நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இஸ்லாமியர்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடியின் கருத்து. நேற்று நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு, நியூஸ் 18 குழுமத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி ஒரு பிரத்யேக பேட்டி கொடுத்திருந்தார். அதில் இந்தியாவில் பிரிவினையை தூண்டக்கூடிய வகையில் நான் எப்போதும் பேச மாட்டேன், குறிப்பாக இந்து முஸ்லீம்களுக்கு எதிராக எந்த விதமான அந்த பிரிவினை தூண்டக்கூடிய வகையில் எந்த விதமான கருத்தையும் தெரிவிக்க மாட்டேன் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருந்தார். இந்த விவகாரம் எங்கிருந்து தொடங்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தேர்தல் பரப்புரை தொடங்கிய காலத்திலிருந்து முதற்கட்ட தேர்தல் பரப்புரை என்பது தமிழ்நாட்டு அரசியலை கச்சத்தீவையோ அல்லது இடஒதுக்கீட்டையோ மையப்படுத்தி இருந்தது. ஊழல், வாரிசு அரசியல் இதையெல்லாம் மையப்படுத்தி இருந்தாலும் கூட தமிழ்நாட்டை கடந்து இந்த தேர்தல் போன பிறகு அந்த பிரச்சார வியூகம் அப்படின்றது முற்றிலுமாக மாறுபட்டது. காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதியை வெளியிட்ட உடனே அதில் இடம்பெற்றிருந்த சாதிவாரி மற்றும் பொருளாதார கணக்கெடுப்பை மையப்படுத்தி அதில் வெவ்வேறு சந்தேகங்களை பிரதமர் நரேந்திர மோடி எழுப்பியிருந்தார். உதாரணத்திற்கு, காங்கிரஸ் நடத்தக்கூடிய கணக்கெடுப்பு அப்படின்றது, அந்த கணக்கெடுப்பு நடத்தி சொத்துக்கள் தொடர்பாக கணக்கெடுப்பு நடத்தி அது உங்ககிட்ட இருந்து தாலி முதற்கொண்டு வெவ்வேறு விஷயங்களை இஸ்லாமியர்களுக்கு பறித்து கொடுக்கக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு காங்கிரஸ் கடுமையான எதிர்வினை ஆற்றியிருந்தாங்க. இந்த நிலையில தான் இந்த இஸ்லாமியர்கள் வெறுப்பு தொடர்பாக நேற்று பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம் கொடுத்திருந்தார். நான் எப்போதும் அது போன்று பேசியதும் இல்லை, பேசவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இந்த நிலையில நேற்று மேலும் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இடஒதுக்கீடு, அதாவது ஓபிசிக்கான இடஒதுக்கீட்டை பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கக்கூடிய பணியை காங்கிரஸ் மேற்கொள்ளும். இன்னொன்று, காங்கிரஸ் கட்சி 15%, அதாவது ஒட்டுமொத்த இந்திய பட்ஜெட்டில் 15% அப்படின்றது இஸ்லாமியர்களுக்கு செலவழிக்கும் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு காங்கிரஸ் கட்சி பதிலடி கொடுத்திருக்காங்க. வளர்ச்சி, நீங்கள் செய்த சாதனைகள், உங்களுடைய சாதனைகள் என்ன அப்படின்றத பேசு பொருளாக வைங்க, தேர்தல் நேரத்தில் இது போன்ற பிரிவினை கருத்துக்களை பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியுடைய தற்போதைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே எதிர்வினை ஆற்றிருக்காரு. ஸோ பிரதமர் நரேந்திர மோடியுடைய பரப்புரை அப்படின்றது தொடர்ந்து விமர்சனத்திற்கு உள்ளாகி வருவது குறிப்பிடத்தக்கது. இது எப்படி தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தும்? நீதிமன்றத்திலும் தொடர்பான சில வழக்குகள் அப்படின்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு. தேர்தல் முடிந்த பிறகும் இது ஒரு நிச்சயமாக விவாத தளத்தை எட்டும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை.